ஹாய் கைஸ், இது உங்கள் வீனஸ் மாட்டினா அந்த உங்கள் சாம் ரோஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கையோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நியூ வீடியோஸ் 2 விஷயம் ஸ்டார்ட் ஆனுவோம். ஸோ ஈஸியாக வீடியோஸ் பார்க்கலாம். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ நம்ம பேபிட் லூட் வாங்கியிருக்கோம். லூட்டுன்னு இல்லை, ஐயோ வளருதே. பேப்ளேட் வந்து வாங்கியிருக்கோம். ஃபேக்கு தான், பிளேட் கிங்ஸ் கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டேடியம் அண்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 பே, ஒரு லான்ச்சர், அப்புறமா ஒரு ஸ்டேடியம் வந்து இதில் காட்ட முடியாது, ஏன்னா நம்ம ஸ்டாண்டு வந்து ரொம்ப சின்னது. ஆக்சுவலாக நம்ம வந்து மைக்கோட ஸ்டாண்டு தான் ஃபோனில் அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பே. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னு தெரிகிறதா? மிராஜ் ஃபாஃப்னியர், நம்ம சர்ஜ் சீரிஸ் பே தான். மிராஜ் ஃபாஃப்னியர் இருக்குது, அது சிப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாஃப்னியர் சிப்பு, மிராஜ் லேயர் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குது? ஸ்டிக்கர், 2 பேவோட ஸ்டிக்கர். நெக்ஸ்ட்டு அது தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், அது நம்மளோட வேர்ல்ட்ஸ் பிரிகன் நம்மளோட பே தான் இது. இதுவுமே சர்ஜ் சீரிஸ் பே தான். பார்த்தீங்களா, சேஸஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு லான்ச்சர். இது வந்து டிபி பே டைனமைட் பேட்டிலோட எல்ஆர் லான்ச்சரா? ஆமாம், எல்ஆர் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து செட்டாக வாங்கலை, நம்ம அந்த 2 பே ஒரு செட்டு, அப்புறமா லான்ச்சர் தனி அண்ட் ஸ்டேடியம் தனி, இப்படி தான் வாங்கியிருந்தோம். அமேசானில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதில் பட்ஜெட் என்னன்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். லாஸ்ட்டாக என்ன, இப்போவே கூட சொல்லலாம். 2000க்கு வாங்கினோம் கைஸ். ஓகேங்களா, இது வந்து பிளேட் கிங் பேஸ் கிட்ட வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக ஸ்டேடியமோட பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி கவர் போட்டு பபுள் ட்ராப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த பாக்ஸாக அன்பாக்ஸ் பண்ணல, நம்ம வந்து இந்த பேக்கேஜ்லேருந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஓகே, நமக்கு வந்து ஒரிஜினல் நம்ம பார்த்ததில்ல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்ல குவாலிட்டி தான். பட் என்ன தான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் டப்புக்குன்னு உடஞ்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்திங்களா, இழுத்து அந்த இது ரொட்டேஷன், அதுதான் இதில் பட்டு ரொட்டேட் ஆகி சுற்றுது. ஸோ இப்போ இல்லை ரைட் சைடில் இருக்குது, ஆரில் இருக்கா, இப்போ லெஃப்ட்டில் மாற்றுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போது வாங்கின பேஸ் வந்து லெஃப்டில் 2மே சுற்றும். ஸோ அதனால் நம்ம லெஃப்ட்டுக்கு மாற்றுவோம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்படி செட் பண்ண முடியாது. ஓகே, இப்படி தான் பண்ணணும். ஓகே, எனக்குமே பேப்ளேட் பார்த்திங்கன்னா புதுசு தான். நான் வந்து டாய் வந்து விளையாடினதில்லை. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்க்கு நான் வந்து இந்த பிளாஸ்டிக் ஜென் பேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அடியில் வந்து ஒரே மாதிரி டிப்பு கொடுத்துருப்பானுங்க மெட்டலில் வச்சுட்டு, ஒரு ரிப்கார்ட் லான்ச்சர் வச்சு 80 ரூபாய்க்கு ஒரு 5 பே செட்டு வர மாதிரி, ஒரு லான்ச்சரு 5 பே வர மாதிரி ஒரு செட்டு இருக்கும். ஸோ அதுதான் வச்சு நான் ஃபஸ்ட்டு நான் விளையாடினது. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம ஹங்கம்மா சேனலில் பேப்ளேட் போட்டுட்ருப்போம். அது வந்து பிளாஸ்டிக் ஜென் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பேஸ் வரும். ஸோ நம்ம டைசன் காயின்னு சொல்லிவிட்டு அவங்களோடது. ஓகே கைஸ், லான்ச்சர் பார்த்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிராஜ் ஃபாஃப்னியை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஐக்கு வந்துடு அப்பா. ஓகே, இப்போ ஒன்றா வெளில எடுப்போமா. ஃபஸ்ட்டு டிரைவர், இது வந்து நத்திங் ட்ரைவ் பார்த்தீங்களா, பச்சக்குன்னு அமுங்கும். இது வந்து நம்மளுடைய ட்ரெயின் ஃபாஃப்னர் இருக்கக்கூடிய அதே டிரைவர் தான் இது. ஸோ நல்லாயிருக்கு, பச்சக்குன்ட்டு இப்படி தான் இருக்குன்றதை நான் ஆக்சுவலாக இப்போ தான் நான் தொட்டு ஃபீல் பண்ணுறேன் டெக்னிக்கலி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சேசஸ். நமக்கு வந்து இந்த பேர்லாம் டெக்னிக்கலாக தெரியாது. இதுக்கு என்ன பேர், இந்த சேசஸ்க்கு என்ன பேர், இந்த லேயருக்கு என்ன பேர்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து சீரீஸ் பார்க்குறதோட சரி, இந்த ஆராய்ச்சிலாம் நம்ம பண்ணுறது இல்லை. பட் அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன பேர் அதெல்லாம் நம்ம கற்றுப்போம். ஓகே, இது ரப்பர் இருக்கணும், ப்ளஸ் இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது. ஜஸ்ட் மேலே பெயிண்டிங் தான் இருக்குது, ஃபுல் பீஸ் ஒரு சிங்கிள் பீஸாக இருக்குது பிளாஸ்டிக். இவங்க தட்டி பார்த்துட்டு கடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆமாம், இது வந்து
ரப்பர் இல்லை, பிளாஸ்டிக் தான். ஃபோக்கஸ் வருதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாஃபனியர். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ட்ராகனு. பார்த்தீங்களா? இது என்ன இப்படி இருக்குது? இருங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னும் வரல. இன்னும் வரமாட்டேங்குது. ஓகே ஓகே. வெளியில் கைட்டு வரல, நம்ம அப்படியே அழுத்தி விட்றோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபாஃபனியர் சிப்பு. ஸோ இதை தான் நம்ம இப்போ அந்த லேயரில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே. அழகாக இருக்குது. ஒரு கோல்டன் ஃபினிஷ், நடுவில் அந்த ப்ளஸ்ஸு சிம்பிள், சர்ஜ் சீரீஸோட லோகோ மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சர்ச் சீரீஸுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த ஒரு ப்ளஸ் மாதிரி நடுவில். ஓகே, இப்போது இவனை வந்து ஃபிட் பண்ணணுமா? ஓகே, எல்லுன்னு போட்டிருக்கானுங்க, இந்த சைடில் போடல. அப்போ இந்த சைடு தான் ஃபிட் பண்ணணும். இப்படியா? ஓகே, இப்படி ஃபிட் பண்ணுமா? ஓகே, பின்னாடி எப்படி லாக் பண்ண? ஓகே, இப்படி பிடிச்சி தரலன்னா லாக்கா? நல்லா இருக்கே, இது ஈஸியாக இருக்குது. வச்சுட்டு அந்த ஒரு லாக் பண்ணி திருப்பி விட்டா லாக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேசிஸை மாட்டுவோம். எப்படி மாட்டுறது? ஆஹா, வாங்கிறது நம்ம ஆர்வக்குள்ளாரட்டம் வாங்கிட்டோம், மாட்ட தெரியலையே. நம்ம வீடியோஸ் பார்க்குறதுலாம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கு. அமுங்குதா? அமுங்க மாட்டேங்குது, ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஐய, ஆக்சுவலாக இந்த மாதிரி வாங்கினது வந்து உங்களுக்கு அழகாக ஃபிக்ஸ் ஆச்சான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது பார்த்தீங்களா, அமுக்குனா ஒரு பக்கம் அமுங்குதா, இன்னொரு பக்கம் அமுங்க மாட்டேங்குது, இன்னும் வர மாட்டேங்குது. ஸோ உள்ளேயும் போக மாட்டான், வெளிலையும் வராமல் மாட்டிக்கிட்டான். அப்பா, நாட் டைட்டுடா சாமி. ஓகே, ஏதாவது மாற்றி போடணுமா? இருங்க, இந்த பொசிஷனில் போட்டால் தானே பிரச்சனை. இப்படி மாற்றி போட்டு பார்ப்போம். தலைகீழா லாக் ஆகுதா? ஓகே, லாக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ போட்டு அழுத்தோம். அழுந்து உள்ளே ஜாவ். அப்பா, டைட்டாக இருக்குது. இது மாட்டுறதுக்கே பயமாக இருக்குது. இதில் எப்படி மோட்லாம் மாற்றுறதுன்னு தெரில. ஓகே, பழுத்தி லாக்கா இன்னும் போல. இதுங்க மாற்றி வச்சு பார்ப்போம். இப்போ இது இந்த சைடு இருக்குது, அப்போது இது வந்து ஓகே, இப்படி கொடுத்து அழுத்தணும். இதுங்க இப்படி போட்டு பார்ப்போம். என்ன ஆப்போசிட்? ஓகே, அழுத்தியாச்சா? அழுந்து அப்போ கூட ஒழுங்காக அழுந்த மாட்டேங்குது, கேப் விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடு அழுத்தினா அந்த சைடு போயிடுறான். ஸோ சேட். ஏதாவது ஒரு பக்கம் கேப்பு பார்த்தீங்களா, இங்கே அழுத்தினா அங்கே ஓப்பன் ஆகுது. இதுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா அமுங்க மாட்டேங்கிறானே. இதுங்க அப்பா கைஸ், ஆக்சுவலாக எடிட் பண்ணி நம்ம வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போ அழுத்தி விட்டுட்டேன், போட்டு பார்த்துட்டு இப்போ வந்தேன். அவ்வளோதான், ஒரு போட்டு ஒரு அழுத்தி ஒரு திருப்பு சவுண்டு கேட்டிருக்கும் நம்புகிறேன். பார்த்தீங்களா, டக்கு டக்கு கிளிக் கிளிக் சவுண்டு நல்லா கேட்குதா? அவ்வளோதான், போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு ஷேக்னஸ் இருக்குது. இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கிளிக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எதுமோ புசுக்குன்னு திருப்பினதுமே வர மாதிரி இருக்குது. பட் சவுண்டு ஆனால் கேட்குது, என்ன தான் எனக்கும் புரியலை. அது போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங்கு. இருங்க, நம்ம லான்ச்சர் எடுப்போம். இதில் வந்து நம்ம ஸ்டேடியம் காட்டியிருக்க மாட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டேடியமோட பேப்லேடை பார்ப்போம். இது சும்மா ஒரு ஷார்ட் அன்பாக்சிங் தான்.
ஷார்ட் அன்பாக்சிங் பட் இவ்வளோ லாங்கு தான். பட் நம்ம வந்து 2 பே பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஆனால் சுத்தமாக அழகாக இருக்குது. எனக்கு அந்த டிரைவர் அழுத்தது தாங்க பிடிச்சிருக்கு. ஓகே, ட்ரெயின் ஃபேஃப்னியரோட ஷார்ட் அன்பாக்சிங் ஓவர். ஓகே கைஸ், இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது நம்ம வேர்ல்ட் ஸ்பிரிகன். ஓகே, முதல்ல வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சா? ஃபஸ்ட்டு நம்ம டிரைவர் எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு எங்கே பிளர்ராக இருக்குது. ஐ ஃபோக்கஸ் ஆகு. என்ன ஆகலை? மறுபடியும் ஐ ஆகு. ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டிப்பு, அதை சுற்றி ஒரு ரப்பர் லேயர். எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரைஸ். டிரைவரில் பச்சக்குன்னு அழுத்தத்துக்கு ஸ்ப்ரிங்கு. ஓகே, இப்போ அடுத்தது எடுப்போம். அது ஒரு பேலன்ஸ் டைப். ஓகே, இது பார்த்தீங்களா நம்மளுடைய லேயர். நம்ம வேர்ல்ட் ஸ்பிரிகனோட வேர்ல்டு லேயரா? ஏன்னா ஃபஸ்ட்டு நேம் எல்லாமே அந்த லேயர் அந்த இதை பொறுத்து தான் மாறும். ஸோ ஓகே, இது வந்து சேசஸ். நல்லா சும்மா கோல்டன் எல்லோவில் அற்புதமாக இருக்குது. என்ன சுற்றுது? ஓ, ஃப்ரீ ஸ்பின் லேயர் இருக்குது கேஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அழகாக சுற்றுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்ப்ரைசன் அல்லது ஸ்பிரிகன் அவனோட சிப் இது. இப்போ ரைட் மோட் அப்படியே கிளிக் பண்ணால் லெஃப்ட்டு. இப்போது தெரியுதா எல்லுன்ற வார்த்தை? பார்த்தீங்கன்னா எல்லில் இருக்கா இப்போது நம்ம தள்ளி விட்டது. இப்போ அப்படியே இந்த சைடு தள்ளணும் பண்ணி ஒரு லாக்கு. இப்போது ரைட் சைடு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் மாட்டுவோமா? இப்போ வந்து நம்ம ரைட் மோடில் வச்சுருக்கோம். ஸோ ரைட் லேயரில் நம்ம மாட்டுவோம். ஆக்சுவலாக நல்லா இருக்கு அந்த கோல்டு சில்வர் காம்போ, பயங்கர அல்டிமேட். ஓகே, பின்னாடி வச்சுட்டோம். இப்போ எப்படி லாக் வந்து ஓகே, இது பண்ண முடியாது அதில். இதுங்க எப்படி லாக் பண்ணுறது? ஓகே, நம்ம கையிலே அழுத்தி விட்றோம். அவ்வளோதான் லாக் பண்ணியாச்சு. அற்புதமாக இது. எனக்கு பிடிச்சது வந்து இந்த 2 பேரில் எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேர்ல்ட் ஸ்பிரிகன் தாங்க பிடிச்சிருக்கு. அது பார்க்க அந்த லுக்கே அல்டிமேட்டு. எனக்கு நார்மலாகவே ஸ்பிரிகனில் எனக்கு வேர்ல்ட் ஸ்பிரிகன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லெஜண்ட்ஸ் ஸ்பிரைசன் அதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு இவன் தான். அதோட எனக்கு பிடிச்சது வந்து ஆஸ்ட்ரல் ஸ்பிரிகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சேசஸை அட்டாச் பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் ஒரு கிளிக் ஆன மாதிரி ஒரு ஃபிட்டு. இவன் அழகாக அட்டாச் ஆகிறான் பார்த்தீங்களா, சுற்றுது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம டிரைவரை மாட்டோம். ஓகே வச்சு இப்படி தான் மாட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு அழுத்தி திருப்பணும். லாக்கு என்ன வந்துருச்சு? ஓகே, லாக் ஆகிடுச்சா? இதுவுமே லாக்கு. எனக்கு லாக் ஆகுதா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல. என்னது இது லூஸ் ஆகுது? இல்லை என்னல டிரைவர் லாக் ஆகிடுச்சு, பட்டு சேசி சுற்றுது. நம்ம ஏதோ ஏடகரமாக லாக் பண்ணிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஆஹா, இதுங்க கைட்டி பார்ப்போம் வருதா? வருது. அப்பா, ஏதோ நம்ம ஏடகூடமாக நம்ம மாட்டிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இருங்க மாட்டோம்.
போடு அழுத்தி அவ்வளோதான்ப்பா. இப்போ டைட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஏதோ ஏடகுணமாக நம்ம லூஸ் கான்டாக்ட் விட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் டிரைவர் மாட்டியிருக்கு, பட் ஒரே இடமா ஸ்டெடியாக லாக் ஆகலை. பார்த்தீங்கன்னா பட்டன் புச்சக் புச்சக். சைடில் வந்து ஒரு சின்ன கிமிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்டாக் பண்ணும்போது டிஸ்க்கு நவுந்துச்சுன்னா மறுபடியும் சேம் பொசிஷனுக்கு மூவ் ஆகி போயிடும். ஓகே, இப்போ நம்ம லெஃப்டில் இருக்க லான்ச்சரை ரைட்டுக்கு வந்து புஷ் பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். ஓகே, கைட்டியாச்சு. இப்போது இந்த சைடு மாட்டுவோம். பார்த்தீங்களா ஆறுன்னு போட்டிருக்கு. ஆர் சைடில் இந்த ரிங்கை மாட்டினா ரைட் சைடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது மாற்றி வச்சிட்டேன். ஓகே, இப்படி வச்சு எங்கே நிற்கலை. மாட்டு ஐ. ஓகே, அதான் மாட்டியாச்சா. ஓகே கைஸ், ஒழுங்காக ஒர்க் ஆகுது. இப்போது இது வச்சுட்டு அப்படி லைட்டாக சுற்றி விடுவோம். இங்கே அழகாக இருக்குது, பட்டு கேமரா தான் கொஞ்சம் சொதப்புது. ஒரு மாதிரி ப்ளூ டென்ட்டாக இருக்குது, அது ஏன் எனக்கும் தெரியல. நார்மலாக பார்க்கும்போது தெரியல, பட்டு பே மட்டும் தனியாக ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஒரு மாதிரி ப்ளூ டென்ட் அடிக்குது கைஸ். அது ஏன் எனக்கும் தெரியல. இப்போ பாருங்களேன், கை வச்சதும் நல்லாயிருக்கு. சரி, ஓகே. இது வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தனுக்கும் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஸ்பீக்கனோட வேர்ல்ட் ஸ்பீக்கனோட அன்பாக்சிங். ஸோ இந்த மாதிரி பேப்ளேட் கண்டென்ட் உங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. டாடா கைஸ்.